இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த வேர்டை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். எந்த வேர்டு? இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற வேர்டு. எனிஒன் நோ வேர் டு ஸ்டார்ட் த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்? ஓகே, இன்றைக்கி நான் கொஞ்சமாக இல்லை நிறையவே கருத்தூசி போட போகிறேன். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பட் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது சூப்பர் டூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு நம்ம இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணால், யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணால் அவ்வளோ வீடியோஸ் இருக்கும். கூகுளில் போய் சர்ச் பண்ணால் அவ்வளோ பிளாக்ஸ் வரும். சரி, அப்போ பாட்காஸ்ட்டில் போய் சர்ச் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் நான் சர்ச்லாம் பண்ணி பார்க்கல. சரி, ஓகே, பாட்காஸ்ட்டில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தெரினா அங்கே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாட்காஸ்ட்டுக்கு நம்ம தானே பண்ணி ஆகணும், வேறு யார் பண்ணுவா? அதான். ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை பற்றி பேசலான்னு வந்துட்டேன். ஸோ அதான் இன்றைக்கி நம்ம ஏன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு வருது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா பொறுமையாக ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருந்து கேளுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் வித் மீ அபுஹசன். கம்ப்யூட்டர் ஜி, அந்த இன்ட்ரோ போட்டுருங்க. சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதை பற்றி நான் ஆல்ரெடி பழைய பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கேன். நீங்கள் ரெகுலராக கேட்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பது தாழ்வு மனப்பான்மை. நம்ம எல்லாருக்குமே இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்கிற தாழ்வு மனப்பான்மை எங்கேருந்து வருது? நம்மளாக பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்தாலும் நமக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை வராது. புரியல. நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்ல வரேன். நம்ம எப்படி இருக்கோமோ நம்மளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்ல வரேன். அப்படி இருந்தால் இந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மக்கிட்ட வந்து எட்டி கூட பார்க்க மாட்டோம். ஆனால் எங்கே அதுதான் ட்விஸ்டே. நம்ம கூட கம்பேர் பண்ணி பார்க்காம இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ இங்கே தான் கேமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே தான் என்ட்ரி கொடுக்குறாரு தாழ்வு மனப்பான்மை என்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தப்பு அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ ஏன் சொல்கிற? நான்லாம் சொல்ல, நானே என்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். பட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு வர்றது தப்பா கரெக்டாக சொல்லுங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். தப்பா கரெக்டாக 1 செகண்ட் பாட்காஸ்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு அப்படி யோசிங்க, தப்பா கரெக்டாக அப்படின்னு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ரிப்ளை பட்டனை லீவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது தப்பா கரெக்டாக அப்படின்னு என்னோடய ஒப்பீனியன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி அது தப்பு இல்லை. ஆக்சுவலி இட்ஸ் நேச்சுரல். பிகாஸ் ஒரு குழந்தை பிறக்கும் போதில் இருந்தே ஐயோ இந்த குழந்தை ரொம்ப ஃபேராக இருக்கே, ஐயோ இந்த குழந்தை ரொம்ப டார்க்காக இருக்குது, ஐயோ இந்த குழந்தை 3.5 கிலோ தான் இருக்குது, ஐயோ இந்த குழந்தை ஒரு 7.5 கிலோ இருக்குது, இந்த குழந்தைய பார் 2.5 கிலோ தான் இருக்குது, ஆனால் அந்த குழந்தைய பார் 3.5 கிலோ இருக்குது, ஐயோ இந்த குழந்தைய பார் எவ்வளோ ஃபேராக இருக்குது, இந்த குழந்தைய பார் எவ்வளோ டார்க்காக இருக்குது. அங்கவே ஒரு குழந்தை பிறக்கிற இடத்துலையே ஆரம்பிச்சிருது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஸ்கூலில் மார்க்ஸு, காலேஜில் சிஜிபிஏ, ஜாபில் சிடிசி, அப்புறம் காரு லொட்டு லொசுக்கு அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஊருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மல். அதாவது நம்ம ஜென்ரேஷன், அதாவது நம்ம சொசைட்டியில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது ரொம்ப நார்மல். பட் அதனால நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், நம்மளால் ஒரு விஷயத்தை பண்ண முடியல, நம்மளால் ஒரு விஷயத்தை நார்மலாக நம்மளால் ஃப்ரீடமாக பேச முடியல. சிம்பிளாக சொன்னால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால நம்மளோட கான்ஃபிடென்ட் குறையுது அப்படின்னா அங்கே தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சராக மாறுது. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஸோ இந்த அளவுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போகக்கூடாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்ம சொசைட்டி இருக்கணும் தான். ஏன்னா அதுதான் நார்மல். ஏன்னா நம்மளை அப்படி வளர்த்துட்டாங்க, நம்மளை பேரண்டிங் அப்படி, நம்ம வளர்ந்த சொசைட்டி அப்படி, எல்லா இடத்துலையுமே நம்ம கம்பேர் பண்ணி ஒருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பேசியே வளர்த்துட்டாங்க. ஸோ தப்புன்னு சொல்ல முடியாது. பட் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு தலைக்கு மேலே ஏறக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இல்லை, அதே மாதிரி தான். ஸோ அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளான நான் 2 வேல சொல்கிறேன். ரொம்பவே சிம்பிளான 2 வே. லவ் யுவர் செல்ஃப் அண்ட் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே நீங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். மதன் கௌரி ப்ரோ ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பார். அவர் ஏதோ டெலிவிஷன் சேனல் ப்ரோக்ராமில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிறார். அவர் ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிறாராம். கேமராமேன் என்ன பண்ணிட்டாங்களாம், இந்த பையனோட மூஞ்சி சரியில்லை, இந்த பையன் ரொம்ப டார்க்காக இருக்கான் அப்படின்னு நம்ம கடைசி ரோவில் தூக்கி போட்டு ஒரு அழகான பொண்ணை தூக்கி ஃப்ரண்ட்டில் வச்சிட்டாங்களாம். ஸோ மதன் கௌரி ப்ரோ சொன்னார், நான் அப்போ ஃபிக்ஸ் ஆன இந்த முகத்தை வச்சு தான் நான் சாதிக்க போகிறேன், இந்த முகத்தை வச்சு தான் நான் எல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. ஸோ நவ் எவ்ரிஒன் knows the OG மதன் கௌரி. ஸோ now rest of the history. சேம் லைக் அதே மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு பிடிக்கணும். நம்மளும் தப்பு பண்ணுவோம் தான். பிகாஸ் நோ ஒன் இஸ் கரெக்ட்.
வி ஆல் ஆர் ஹியூமன்ஸ். ஸோ நம்மக்கிட்ட நம்மளே கைண்டாக நடந்துக்கணும். அதிகமாக நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்பவே அதிகமாக அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஸோ இப்படிலாம் இருக்க நமக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமாகும். ஸோ கான்ஃபிடென்ட் அதிகமாச்சுன்னா நம்மளை இன்னொருத்தவங்கிட்ட அவ்வளோ ஈஸியாக கம்பேர் பண்ணவே மாட்டோம். அப்படி கம்பேர் பண்ணாலும் அந்த இடத்துல அவங்கக்கிட்ட நம்மளை அவ்வளோ ஈஸியாக விட்டே கொடுக்க மாட்டோம். ஏன் விட்டு கொடுக்க மாட்டோம்னா நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் பீக்கில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த இடத்துல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் காணாமல் போயிடுறான். ஸோ அப்படி செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்கிற தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக இருப்பான். அது எதனால் வரும் அப்படின்னா, நம்மளை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வரும். நம்ம கரெக்டில் தப்பாக சொல்ல, கண்டிப்பாக நம்மளை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அவனை பாரு எவ்வளோ அழகாக இருக்கான், அவனை பாரு அவன் எவ்வளவு டாலாக இருக்கான், அவனுக்கு பாரு எவ்வளோ மசில் இருக்குது, அவனோட பைசப்ஸை பாரு, அவனோட ஷோல்டர்ஸை பாரு, அவன் என்ன பைக் வச்சுருக்கான் பாரு, அவனோட ஸ்கின்னை பாரு எவ்வளோ கிளியராக இருக்குது, அவனோட ஹேர் கட் பாரு எவ்வளோ செம்மையாக இருக்கான், அவனை பாரு அவனை சுற்றி எப்போவுமே எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, அவனோட ஜாப் சிட்டிஸ் என்னன்னு தெரியுமா. இதே மாதிரி நம்மளை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அங்கே நம்மளுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்கிற தாழ்வு மனப்பான்மை ஆரம்பிக்கிறான். ஸோ இங்கே இன்னொரு குட்டி கதை சொல்கிறேன். நானும் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒரு பையன் எப்போதுமே காம்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் படிப்பாக இருந்தாலும் சரி, என் கூட அவன் காம்பீட் பண்ணுவான். ஸோ நானும் அவனு எப்படி இருப்போம்னா, கீரியும் பாம்பு மாட்டோம் தான், எப்போதுமே அடிச்சுக்கிட்டே இருப்போம், ஒன்றா சுற்றிக்கவே மாட்டோம். அப்படியே அவங்க கூட நான் ஃபைட் பண்ணிக்கிட்டே ஸ்கூல் டைமில் இருந்தேன். அப்படி கட் பண்ண ஆஃபீஸில் நான் ஒருத்தனை பார்த்து பொறாமப்படுறேன், அவன் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணுறான் பாரு அப்படின்னா, நான் அவங்கள போய் காம்பீட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். அவங்கள்ட்ட போய் பேசுவேன், அவங்கள்ட்ட போய் பேசி நான் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். அவங்களோட நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னா அவனோட ஸ்கில் செட்ஸ், அவன் எதில் ஸ்ட்ராங்கு, அவன் எதில் வீக்கு, அவங்ககிட்டருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், அவங்ககிட்டருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போது யாரை பார்த்து பொறாமப்பட்டாலோ, யாரை பார்த்து ஜெலஸ் ஆனாலோ, அவங்கள பாரு இந்த விஷயத்தை செம்மையாக பண்ணுறாங்க, இவங்கள பாரு இந்த விஷயத்தை செம்மையாக இருக்காங்க, சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு யாரை தோணாலுமே உடனே நான் அவங்ககிட்ட போய் பேசி நான் ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். இதில் நான் ஒரு ஹேக் சொல்லணும்னா, நான் இப்படி ஒருத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறேன், ஜெலஸ் ஆகிறேன், அவங்ககிட்ட போய் பேசுகிறேன்னா இதில் நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா போனஸ் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம அவங்கக்கிட்ட போகும்போதே நம்மளோட மைண்ட் செட் என்ன இருக்கும், நம்ம லேர்ன் பண்ணிக்கணுங்கிற மைண்ட் செட் இருக்கும். அந்த லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும்போது நம்ம தான் அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிப்போம். 90% யாருமே நம்மக்கிட்ட திரும்ப டவுட் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இவன் நம்மக்கிட்ட லேர்ன் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த 90% பீப்புள்கிட்ட இருந்து நம்ம லேர்ன் மட்டும் தான் பண்ணிப்போம், நம்மக்கிட்ட இருந்து எதுவுமே நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கும், கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம அதை லேர்ன் பண்ணிப்போம். ஸோ இங்கே ப்ராஃபிட் யாருக்கு? நமக்கு தான். அவனுக்கு தெரியாத விஷயம் நமக்கு தெரியும், அவனுக்கு தெரிஞ்ச விஷயமும் நமக்கு தெரியும். ஸோ கூட்டி கழித்து பாருங்களேன், நமக்கு தான் ப்ராஃபிட். ஸோ அதனால் இப்போ நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பர்சனை பார்த்து கம்பேர் பண்ணுறீங்க, ஒரு பர்சன் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துட்டு போகுது அப்படின்னா, அவங்ககிட்ட போய் பேசுங்க, ஃப்ரெண்ட் ஆகுங்க, அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கோங்க. வெயிட் நம்ம ஒரு பர்சனை கம்பேர் பண்ணி பார்த்து லோவாக ஃபீல் பண்ணுவோம்ல, நான் சொன்ன செகண்ட் ஒன்றை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுது. நம்ம கம்பேர் பண்ணி ஃபீல் பண்ணுற பர்சன் அவங்களோட இன்னொரு பர்சனை கம்பேர் பண்ணி அவங்களும் ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொல்ல வரும் கருத்தூசி என்னவென்றால், நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருக்க தான் செய்யும், அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ புரிஞ்சுக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி சொல்ல மாட்டா, வேறு எப்படி சொல்லுவான், உங்களுக்கு உங்கள் அம்மாவை பிடிச்சா இந்த எபிசோடுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு நான் கண்ட்ரிக்காக போராடுற நம்ம ஆர்மி மேனை பிடிச்சா இந்த பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் அப்பாவை பிடிச்சா இந்த பாட்காஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உண்மையான தமிழனாக இருந்தால் இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஒரு லைக் போடுங்க. ஓகே, ஸ்பாட்டிஃபைல லைக் போட முடியாதுல்ல. ஓகே. ஸோ இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கு இந்த எபிசோட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போதும் சொல்கிற மாதிரி தான் நம்மளோட என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் இப்போது ஸ்பாட்டிஃபை, ஜியோ 7, அமேசான் மியூசிக், கூகுள் பாட்காஸ்ட் அப்படிங்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்குது. நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் சரி, மறக்காமல் நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் இதே மாதிரி சூப்பர் டூப்பரான நெக்ஸ்ட்டு நான் போடுற எபிசோட் கான்டென்ட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கேட்க முடியும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே 50வது எபிசோட் காத்திருக்கு, ஒரு ஸ்பெஷல் எபிசோட். அது ரொம்ப பெருசாக நான் பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது சூப்பர் டூப்பராக வரும், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 50வது எபிசோடுக்காக கண்டிப்பாக எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுவேன். ஒரு நல்ல எபிசோடாக உங்ககிட்ட நான் 50வது எபிசோடை சேர்க்குறேன். ஸோ அன்டில் தென், டாட்டா, பாய், see you, take care.